காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கத்தில் தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவம் குறித்து புலன் விசாரணை மேற்கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையரின் ஒட்டுமொத்த மேற்பார்வையில் காவல்துறை இணை ஆணையர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். புலனாய்வில் தொழில்நுட்ப ரீதியாக ஆலோசனை வழங்க ஏதுவாக இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் பொதுப்பணித்துறை வல்லுநர்களும் இக்குழுவில் இடம்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் கடந்த 28ஆம் தேதியன்று மாலை தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததை அடுத்து தமது உத்தரவின் பேரில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த கட்டுமான தொழிலாளர்களை மீட்டெடுக்கும் பணியிலும், காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கும் பணியிலும் சென்னை மாநகர காவல்துறை, அதிரடிப்படை, மாநில பேரிடர் மீட்புக் குழு, தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மருத்துவத்துறை, நெடுஞ்சாலைகள் துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, சென்னை மெட்ரோ ரயில், சென்னை மாநகராட்சி, நகராட்சிகள் ஆகியவற்றைச் சேர்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு மொத்தம் 88 பேர் மீட்கப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளார். இவர்களில் 27 நபர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். எஞ்சிய 61 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். போர்க்கால அடிப்படையில் 6 நாட்களாக நடைபெற்ற இந்த பணி கடந்த 4ஆம் தேதி முடிவுக்கு வந்தது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்தது குறித்து மாங்காடு காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டத்தின்படி பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு இது குறித்து புலன் விசாரணை மேற்கொள்ள ஏதுவாக காவல் இணை ஆணையர் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு புலன் விசாரணையை மேற்கொண்டுள்ளது. கட்டுமான நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர், கட்டடக் கலைஞர், கட்டமைப்பு பொறியாளர் மற்றும் 2 மனை பொறியாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து புலன் விசாரணை மேற்கொள்ள பொறியியல் மற்றும் கட்டடக்கலை தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தேவைப்படுவதால் சென்னை மாநகர காவல் ஆணையரின் ஒட்டுமொத்த மேற்பார்வையில் காவல் இணை ஆணையர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்த குழுவில் புலனாய்வினை மேற்கொள்ளும் காவல்துறையினருக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஆலோசனை வழங்கவும் வழிகாட்டவும் ஏதுவாக சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகம், இதர பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறையைச் சார்ந்த வல்லுநர்களும் இடம்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.